சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சலேவின் சித்திரவதை குற்றச்சாட்டு அறிக்கை சமர்ப்பிக்க 5 பேர் கொண்ட மருத்துவ குழு நியமனம். சங்கீத் சென்னுக்கு சாதாரண நீதிமன்ற முறையின் கீழ் பிணை கோர முடியும். ஸ்ரீதரனுடனான கலந்துரையாடலில் அனுர தெரிவிப்பு. கொழும்பு கடத்தல் விவகாரம் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணவர்தனவுக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. கைதாகியுள்ள தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில். பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு நாளை. சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம். குடியேறிகளுக்கு எதிரான வன்முறை வடக்கு அயர்லாந்திலும் தீவிரமடையும் பதட்ட நிலை. இனி விரிவான செய்திகள். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே தடுப்பு காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளாரா என பரிசோதித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 5 பேர் கொண்ட விசேட மருத்துவர் குழு ஒன்றினை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நியமித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த மருத்துவ பரிசோதனையை தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தடுப்பு காவலில் இருந்தபோது தாம் மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதை செய்யப்பட்டதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உள்ளேயே உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்ட நிலையில் நேற்று முன்தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளாரா என பரிசோதித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 5 பேர் கொண்ட விசேட மருத்துவ குழு ஒன்றை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நியமித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த மருத்துவ பரிசோதனையை தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த மருத்துவ அறிக்கையை அடுத்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலேவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற நடவடிக்கையை கண்டித்து நடத்தப்பட்ட சத்தியாகிரகத்தை தற்காலிகமாக முடிவிற்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னரே அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே விசாரணைகளுக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதுடன் உணவு தவிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சாட்சியாளர் அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடந்த ஜூன் 3ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 பேருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டது. அத்துடன் சந்தேக நபரான சுரேஷ் சலேயை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவும் நீடிக்கப்பட்டது. இந்த சட்ட நடவடிக்கையின் பின்னரே சுரேஷ் சலே அதுவரை விசாரணைக்கு ஒத்துழைத்த முறையை முழுமையாக மாற்றி அதற்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் ஜூன் 5ஆம் தேதி இரவு முதல் திட்டமிட்டபடி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார். தனது உறவினர்கள் கொண்டு வந்த உணவுகளை அவர் நிராகரித்தார். உணவு தவிர்ப்பு காரணமாக அவரது இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்ததை தொடர்ந்து காவல்துறை மருத்துவமனை மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அவர் ஜூன் 7ஆம் தேதி வரை பலத்த பாதுகாப்புடன் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவர் 42வது விடுதியில் மனநல மருத்துவர், உடலியல் நிபுணர்கள் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்களின் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கைது செய்யப்பட்ட போது சுரேஷ் சலேயிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட நவீன ரக ஆப்பிள் கைத்தொலைபேசி மற்றும் அவரது வீட்டில் சோதனையிடப்பட்டு கைப்பற்றப்பட்ட மடிக்கணனி ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வதற்கு அவற்றின் கடவுச்சொற்களை வழங்குவதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து உண்மைகளை மறைக்க முற்பட்டுள்ளார்.
எனினும் ஏனைய அறிவியல் மற்றும் தொலைபேசி சான்றுகளின் மூலம் இந்த சதித்திட்டத்துடன் அதன் முன் தயாரிப்புகளுடனும் அவருக்குள்ள தொடர்புகள் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எந்தொரு உணவு தவிர்ப்பு போராட்டத்திற்கோ அல்லது அழுத்தத்திற்கோ அஞ்சி இந்த விசாரணைகள் நிறுத்தப்பட மாட்டாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 278 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த சதித்திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் தப்பியோட முடியாதபடி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்பது உறுதி. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு சிறைச்சாலைக்குள் அதிசொகுசு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. அவர்கள் மேற்கொள்ளும் உண்ணாவிரத போராட்டங்களுக்கு அஞ்சி அரசாங்கம் விசாரணைகளை கைவிடாது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீத்சனின் விடுதலை தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த உரையாடலுக்கு அமைவாக சங்கீத்சனுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படாமையினான் காரணமாக சாதாரண நீதிமன்ற முறையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கையினை சட்டத்தரணிகளூடாக விடுக்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஸ்ரீதரனிடம் தெரிவித்துள்ளார். தாயக எழுச்சி பாடல் பாடிய குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சங்கீதன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் குரல் எழுப்பி வரும் நிலையில் ஸ்ரீதரன் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் இது குறித்து கலந்துரையாடியுள்ளார். சங்கீதனுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படாமையின் காரணமாக சாதாரண நீதிமன்ற முறையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கையை சட்டத்தரணிகள் ஊடாக விடுக்க முடியும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அமைச்சர் சந்திரசேகரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உரையாடல் ஒன்றும் நடைபெற்றுள்ளது. அந்த உரையாடலின் போது ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் வெளிப்படுத்தியதோடு சங்கீதனின் தாயாருடனும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வழக்கில் ஸ்ரீலங்கா முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் எதிர்வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்துள்ளது. 2008ஆம் ஆண்டில் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாந்த் சந்தன கெட்டியாராட்சிக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த குற்றச்சாட்டில் 3வது சந்தேக நபரான முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தன கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பெயரிடப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாங் விஜயலால் டி சில்வா எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு தென்மாகாண சபையின் 16.5 மில்லியன் ரூபாய் மாகாண சபை உறுப்பினர் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தென்மாகாணத்தில் பொது தன்னார்வ சங்கங்களுக்கு நாட்காலிகளை வழங்குவதற்காக முறையான கொள்முதல் நடைமுறைகளை மீறி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொள்முதல் நடவடிக்கைகளை மீறி தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனத்திற்கு சாதகமாக செயற்பட்டதாகவும் அவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட 16,361 நாட்காலிகளை தென்மாகாணத்தின் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 மாகாண சபை உறுப்பினர்களின் வீட்டு அலுவலகங்களுக்கு கொண்டு சென்று ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உண்மைகளை அரசியலுக்காக மறைக்கும் செயலானது வருங்காலத்தில் முடிவுக்கு வராத ஒரு இனப்பிரச்சனையாக வளர்ந்து செல்வதற்கும் உதவியாக இருக்கும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். தாக்குதல் உண்மையை கண்டறிய மதங்களை பயன்படுத்தி தடையை ஏற்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது திட்டமிட்ட முறையில் நடந்தது, உலக அறிந்த உண்மை, இலங்கையில் இருக்கிற எல்லாரும் அறிந்த உண்மை. ஆகவே இதை செய்தவர்கள் நீதியின் முன்னே நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இதனாலே இனங்களுக்கிடையே ஏற்படுகின்ற அந்த இன மோதல்களை
இந்த நல்ல முறையான தீர்ப்புகளை அளித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற ஒரு நேரத்தில் காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். அரசாங்கம் நீதியோடு செயற்படும் என்ற நம்பிக்கையோடு அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய விசாரணைகளை குழப்புகிற நடவடிக்கை எங்களுடைய தீவுக்கு, எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு முரணான செயற்பாடாக அமைகிறது. காரணம், எங்களுடைய இலங்கை நாடு என்பது ஒரு சமய ஆன்மீக வழியிலே ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு நாடாக இருப்பதனால் பௌத்த மதம் அழகான சமய ஆன்மீக சிந்தனைகளோடு மக்களை வழிநடத்துகின்ற ஒரு சமயம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அத்தோடு இஸ்லாமிய சமயம், அத்தோடு சைவ சமயம், அத்தோடு கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயங்கள் எல்லாம் மக்களை ஒழுக்கத்தோடு வழிநடத்துகின்ற ஒன்றுதான். உண்மைக்காக குரல் கொடுக்கின்ற அனைத்து சமயங்களும் இதற்கு, இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு உண்மையை தேடி உழைக்கின்ற சமயங்களாகவே இருக்கிறதையுடைய தடையாக இல்லை. ஆனால் சமயங்களை பயன்படுத்தி இதற்கு தடை ஏற்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சொந்தமான 40 அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தி சுமார் 9 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சவின் சகோதரரான சரத் வீரவன்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சொந்தமான 40 வாகனங்களை தவறாக பயன்படுத்தி அரச நிதிக்கு சுமார் 9 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சவின் சகோதரரான சரத் வீரவன்சவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சின் கீழ் இருந்த பொறியியல் பொதுப்பணிகள் கூட்டு ஸ்தாபனத்திற்கு சொந்தமான வாகனங்களையே கடந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்க காலத்தில் இவர் தனது தனிப்பட்ட மற்றும் அரசியல் தேவைகளுக்கு தவறாக பயன்படுத்தியுள்ளார் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் பராமரிப்பு நிதி மோசடி மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த வழக்கு சட்டமா அதிபரினால் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கின் முக்கிய பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள சரத் வீரவன்ச நீதிமன்ற அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறியதை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டு பிரிவுக்கு உடனடியாக அறிவிக்க நீதிமன்ற பதிவாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய அமெரிக்கா குடியரசின் விசேட தூதுக்குழுவினர் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள், இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய சமூக பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணுவது குறித்து, ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் அமெரிக்க தூதுக்குழுவின் முக்கிய பிரதிநிதிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்யூ டக்வெத் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதையும் பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் முக்கிய விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள், வாழ்வாதார மேம்பாடு, கல்வி மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து இருதரப்புக்கும் இடையிலாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. தாய்லாந்து நாட்டிலிருந்து இலங்கை சென்றுள்ள பௌத்த பிக்குகளின் ஆன்மீக பாத யாத்திரை பயணம் இன்று திருகோணமலை நகரில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது. திருகோணமலையில் இருந்து ஆரம்பமாகியுள்ள இந்த பாத யாத்திரை நாட்டின் பல முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த புனித தலங்களை நோக்கி தொடரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால பௌத்த சமய மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் உலக அமைதியை வலியுறுத்தி இந்த பாத யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை திருகோணமலை நகரின் முக்கிய பௌத்த விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து தாய்லாந்து நாட்டு பௌத்த துறவிகள் தங்களது ஆன்மீக பயணத்தை தொடங்கியுள்ளனர். இந்த நிகழ்வில் உள்நாட்டு பௌத்த மத தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
இலங்கையில் புதிய தேர்தல் முறையை அறிமுகப்படுத்திய பின்னரே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா பிரதமர் கரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வு இன்று காலை ஆரம்பமான நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். மாகாண எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்று அதற்கு நாடாளுமன்ற அனுமதி வழங்கியதன் பின்னரே தேர்தல் தினம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்க முடியும் என கூறினார். தற்போதுள்ள மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள் காரணமாகவே தேர்தல் நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார். குறித்த சட்டத்தை மாற்றி புதிய முறைமையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதா அல்லது அதில் திருத்தம் செய்து பழைய முறையிலேயே தேர்தலை நடத்துவதா என்பது குறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்றத்தின் ஊடாக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்க முடியும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளில் போதுமான பெண்கள் அல்லது இளைஞர்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யாமல் தேர்தலை நடத்துவதில் எந்த பயனும் இல்லை என்றும் கூறினார். திருகோணமலை ஈச்சலம்பற்று காவல்துறை பிரிவில் உள்ள வெறுகல் ஆற்றிலிருந்து உயிரிழந்த நிலையில் முதியவர் ஒருவரின் சடலம் ஒன்று இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கொக்குவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 89 வயதுடைய சுப்பிரமணியம் நாகராசா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெருகல் ஆலயத்தில் சில நாட்களாக இவர் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இவர் பெருகல் ஆற்றில் தண்ணீர் எடுப்பதற்காக சென்றபோது தவறி வீழ்ந்து நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சடலத்தின் அருகில் உள்ள ஆற்றங்கரை பகுதியில் இருந்து பாதனி, டோச்லைட், தண்ணீர் கேன் என்பன மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் நாளை அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இயக்குனர் இமயம் என ரசிகர்களால் போற்றப்படும் பாரதி ராஜா உடல்நலக் குறைவு காரணமாக தனது 84வது வயதில் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் இன்றே காலமான நிலையில் அவரது மறைவிற்கு திரை உலகத்தினர் உள்ளிட்ட பலரும் இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர். நடிகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் இன்று இரவு 9 மணி வரை அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள பண்ணை வீட்டில் பாரதி ராஜாவின் உடல் அரச மரியாதையுடன் நாளை மாலை 3 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. மேலும் பாரதி ராஜாவின் மறைவை அடுத்து அவரது சொந்த ஊரான அல்லிநகரம் பகுதி மக்கள் அவரது படத்திற்கு மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரித்தானியாவில் குடியேறிகளுக்கு எதிராக சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இப்போது அந்த நாட்டில் ஒப்பீட்டு ரீதியில் வெளிநாட்டவர்கள் குறைவாக வசிக்கும் வட அயர்லாந்தில் மீண்டும் இன பதற்றங்கள் எகிறியுள்ளன. சூடானிய ஏதிலியொருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலை அடுத்து அங்கு வசிக்கும் சோமாலிய மக்கள் மீது இனவரி தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. தலைநகர் பெல்பாஸ்டில் நேற்றிரவு ஆப்பிரிக்கர்கள் வாழும் இடங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. பெல்பாஸ்டின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 97% இன ரீதியாக வெள்ளியர்களாக இருக்கும் நிலையில் பிரெக்சிட்டுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய குடியேற்றம் நின்று அதற்கு பதிலாக ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து குறிப்பாக இந்தியர்களின் குடியேற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த வன்முறைகள் அதிகரித்துள்ளன. தற்போது இடம்பெற்ற வன்முறைகளில் ஆப்பிரிக்க மக்கள் வாழும் இல்லங்கள் குறிவைக்கப்பட்டதால் அவர்கள் அச்சத்தால் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். கொலை முயற்சி சந்தேகத்தின் பேரில் கைதாகியுள்ள குறித்த சூடான் குடியேறி 2023 பாரிஸில் இருந்து டப்ளினுக்கு விமானத்தில் சென்று வடக்கு அயர்லாந்துக்குள் நுழைந்து தஞ்சம் கோரிய நிலையில் அவருக்கு 2028 வரை தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்தின் சவுத்தம்டன் நகரில் ஒரு சீக்கியரால் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட வெள்ளையின மாணவரான ஹென்றி நோவக்கின் மரணம் தொடர்பான காணொளி கடந்த வாரம் வெளியாகிய பின்னர் நாடு தழுவிய அளவில் பெரும் கண்டனங்கள் அதிகரித்த நிலையில் இந்த புதிய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. பிரித்தானியாவின் குடியேற்ற கொள்கைகளை அமெரிக்க அரசு தலைவர், துணை அரசு தலைவர் உட்பட ட்ரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிகள் அண்மைய நாட்களில் கடுமையான விமர்சனம் செய்ய பிரித்தானியாவின் குடியேறிகளுக்கு எதிரான எதிர்ப்பு அதிகரித்து வருவது அவதானிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சுரேஷ் சலேவின் சித்திரவதை குற்றச்சாட்டு அறிக்கை சமர்ப்பிக்க 5 பேர் கொண்ட மருத்துவ குழு நியமனம். சங்கீத் சென்னுக்கு சாதாரண நீதிமன்ற முறையின் கீழ் பிணை கோர முடியும். ஸ்ரீதரனுடனான கலந்துரையாடலில் அனுர தெரிவிப்பு. கொழும்பு கடத்தல் விவகாரம் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணவர்த்தனவுக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. கைதாகியுள்ள தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில். பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு நாளை. சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம். குடியேறிகளுக்கு எதிரான வன்முறை வடக்கு அயர்லாந்திலும் தீவிரமடையும் பதட்ட நிலை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.